ஹலோ. என்னங்க சொல்கிறீங்க? வருஷம் ஃபுல்லாக புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன அர்த்தம் அது? யாரை ஏமாற்றி பார்க்குறீங்க? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? வருஷம் ஃபுல்லாக ஒரே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாவட்டத்துக்கு எந்த தொகுதியும் நடக்கக்கூடாது, எல்லாத்தையும் மேலேயும் புகார் கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ் தீபா மேலேயும் பெரியசாமி மேலேயும் இன்ஸ்பெக்டர் மேலேயும் எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்தேன். நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. என் குடும்பத்தை வேறு மிரட்டி வச்சுருக்கீங்க. இல்லைங்க, உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காகவா, இல்லை உங்கள் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காகவா, இல்லை தலைவியை காப்பாற்றுறதுக்காகவா? சொல்லுங்கள் சார். புரியல. இந்த நக்கலெல்லாம் பேசக்கூடாது சார், சரிங்களா? நான் எவ்வளோ சீரியஸாக நான் புகார் கொடுக்குறேன், எல்லாத்துக்கு மேலேயும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி புகார் கொடுத்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு என்னங்க சார் அர்த்தம்? நான் கரிவலத்தில் அருவா எடுத்துகிட்டு போனால என் மனைவி மாரியம்மா கூட வாழ விடாமல் தமிழ் எல்லோரும் சேர்த்து திட்டமிட்டு சதி செஞ்சு தலைவியம்மா தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். 2019 என்னை வாழ விடாமல் கஷ்டப்படுத்தல அத்தனை குடும்பத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். எல்லாமே ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா இன்ஸ்பெக்டர் தானே எல்லா ஸ்டேஷனும் பேசி வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா பக்கம் பேசி வச்சு தான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் தீபாவளி மாரியம்மாள் நேரில் வந்தால் இந்த புகார் கொடுக்க போகிற நடவடிக்கை எடுத்தால் எல்லாத்துக்குமே பிரச்சனை முடிய போகுது. இப்போ நீங்களாக பிரச்சனையை தீர்க்குறீங்களா, இல்லை நீங்கள் வளர்க்குறீங்களா சார்? சார் நான் நேரில் போகிறதுக்கு ரெடி சார். அவங்கள நேரில் வர சொல்லுங்க சார். ஏன் பொண்டாட்டி என் குடும்பத்தை நேரில் வர சொல்லுங்க சார். நான் போகிறேன். நான் சார் இப்போ அதாவது சார் பிளான் பண்ணி எல்லாமே தப்பிக்கிறதுக்காக அங்கே வா இங்கே வான்னு சொல்லி சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது சார். எனக்கு தேவை என்ன? நான் விட்டு தரமாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றுறோம். தெரிஞ்சிருந்து நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, பேபியாக இருந்தாலும் சரி, சுஜாதாவாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். தெரிஞ்சு நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. புரியுதா? இல்லை சார், நீங்கள் 1000 தடவை நீங்கள் சொன்னாங்களா? நீங்கள் சொன்னதே எதோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஒரே புகார் நான் கொடுக்குறேன், எல்லாத்துக்கு மேலேயும் கொடுக்குறேன்னா அவள் எல்லோரும் சேர்ந்து எந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் சின்ன எல்லாருமே என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சா எப்படி? தப்பு செஞ்சுட்டு நான் தண்டனை வாங்கி தரவே எல்லாத்துக்கும் நான் ரெடி துடிஞ்சவன். எனக்கு தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? என்னது? நான் எல்லாத்துக்கும் வாங்கி தரேன் சார். தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள் சார், நான் வாங்கி தரேன். நான் இப்போவே வேளாண்மை ஸ்டேஷனுக்கு அருவாலோடு நான் நிற்கிறேங்க சார். நான் போய் சொல்லலை, அவளுக்கு வந்துட்டாங்க, ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் போய் நிற்கிறேங்க சார். பாருங்கள், இப்படி தான் என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாத்து பக்கம் பேசி வச்சு தான் எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க. வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன். இப்போ எனக்கு தேவை என் மனைவி தமிழும் வனிதாவும் மாரியம்மாளும் நேரில் வந்தால் எல்லா பொம்பளைங்களுக்கும் நான் தண்டனை வாங்கி தர தயாராக இருக்கேன். என்னை எல்லாம் தாண்டக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எதுக்கக்கூடாது, தலைமை எதுக்கக்கூடாது, எவ்வளோ இருந்தாலும் சரி. எனக்கு துரோகம் பண்ண எவ்வளோ இருந்து நிம்மதியாக வாழக்கூடாது. ஒன்று ஜோதிமணி தலைமை அம்மா தப்பு பண்ணாலா, அத்தனை மாவட்ட தலைமை அம்மா தப்பு பண்ணாலும் என் கூட குடும்பம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா இவங்க செஞ்ச தப்பை மூடி மறைக்கிறதுக்காக, ஓட்டுக்காக இத்தனாயிரம் பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குற்றவாளி யாருக்கு அப்புறம்? மெயினாக தலைமை அம்மா தானே குற்றவாளி. தலைமை அம்மாவில் ஒன்றியம் தானே குற்றவாளி. அமைச்சர் ஜோதிமணி, அப்புறம் முதலமைச்சர் எல்லாம் பேசி வச்சு தானே சட்டசபையிலேயே பேசி வச்சு தானே கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஏன் பொண்டாட்டி தமிழுக்கு நல்லா தெரியும், வனிதாவுக்கு நல்லா தெரியும், எம்ஜிஆர் அவருக்கு அத்தனை பேர்த்துக்கு நல்லா தெரியும். ஏன் மாரியம்மாளுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி. எந்த அன்பால் வேணாலும் என்னை அன்பால் தான் ஜெயிக்க முடியும். எந்த வம்பாலையும் பிடிவாத்தாலையும் ஜெயிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டேன்னா எவ்வளோக்காக நான் விட்டு தர மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து எல்லா பொம்பளைகளும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வேலூர் ஸ்டேஷன் வேலை. அதாவது ஸ்டேஷனை நான் அறுவடை எடுத்து போனால் எந்தெந்த ஸ்டேஷன் நடக்காமல் இருந்துச்சு, எந்தெந்த பொம்பளைக்கு என்னை துரத்திட்டு வந்தாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ அத்தனாயிரம் பொம்பளைங்களுக்கு நான் தண்டனை வாங்கி தரணும். என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும். சொத்து அழிஞ்சாலும் சொல்ல அழிக்க மாட்டேன். என் முன்னாடி வனிதாவும் தமிழ் இப்போ தாலி அறுத்துட்டு வந்தால் நான் தாலி கட்ட தயார். மாரியம்மாவும் தமிழ் வனிதாலும் நேரில் வந்தால் பிரச்சனையே முடிகிற பிரச்சனை. என்னை ஏமாற்றலாம், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி கேவலமான எண்ணத்தோடு
அவன் பொண்டாட்டி கூட என்னை படுக்க சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் அதுதானே அர்த்தம். அன்பால் பேசினா அன்பு, வம்பால் பேசினா வம்பு. எதுக்கு நான் துணிஞ்சு நினைக்கேன். ஏன் பொண்டாட்டி எல்லாத்தையும் நேரில் வர சொன்னாங்க. தமிழ் தீபாவளியும் வழிதாலையும் மாரியம்மலையும் சங்கரன் கோயில் ஸ்டேஷனில் எந்தெந்த ஸ்டேஷனை சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கையை கெடுத்து இன்ஸ்பெக்டர்னு எல்லா உண்மையும் என்கிட்ட மறைச்சி தப்பிக்கணும்னு நினச்சாங்களோ அத்தனாயிரம் ஸ்டேஷனுக்குமே நல்லா கிடச்சாங்க. எல்லா ஸ்டேஷனும் சப்போர்ட் பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனை எங்கிட்ட இருந்து பிரச்சனை கலப்பி அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை வச்சு அவங்க பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கேவலமான எண்ணெய் இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் நான் தண்டனை வாங்கி தர தயாராக இருக்கேன். கிளம்பி நேரில் வந்து தமிழ் தீபாவும் மாரியம்மன் நேரில் வந்தால் நான் ஸ்டேஷனுக்கு போகிற ரெடியாக இருக்கேன். இத்தனை பிரச்சனைக்கு காரணம், மெயினான காரணம் தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் வந்து எவ்வளோ குடும்பம் நடத்தணும். பேபி, சுஜாதா, சுபாஷினி எவ்வளோ சொன்னால் எவ்வளோ எப்படி பண்ணாலும் சரி, அதுக்குன்னு நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கல்யாணம் பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தலை. அதை ஒத்துக்கவே மாட்டேன். அது செல்லாது. எனக்கு தேவை தமிழ் வனிதா. எவன் சம்மந்தப்பட்டிருக்கானா? இப்போ தலைவியம்மா காப்பாற்றுறது தானே நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளுங்க. ஒன்று பொட்டை மட்டும் வந்து அவளே வந்து இவ்வளோ குடும்பம் நடத்திட்டோம். இல்லை பேபி தான் பிரச்சனை பண்ணுறாலும் அவளே வந்து குடும்பம் நடத்து. இல்லை சுபாஷினி தான் பிரச்சனை பண்ணுறாலும் அவளே வந்து குடும்பம் நடத்து. எனக்கு எப்பயுமே நாக்கு ஒன்று தான், வாக்கு ஒன்று தான். எனக்கு தேவை சந்தோஷம். மாரியம்மாவோ தமிழோ பேபியோ சுஜாதாவோ தலைவியம்மா எவ்வளோ அதில் வந்து எவ்வளோ குடும்பம் நடத்தணும், அவ்வளோதான். தீபா, நீ என்ன தான் கேஸை கொடுத்து எத்தனை பேர்த்த நீ வந்து குழுவில் இருக்கிற திமிரில் எவ்வளோ தான் ஆணவத்தில் ஆடினாலும் எவங்கிட்ட வேணும் போதே நீ என்கிட்ட மோதாது. கொடுத்த வார்த்தைக்கு கொடுத்த சொல்லுக்கு காப்பாற்ற விடாது. என் பிடிவாதி என்ன, என் வைராகி என்ன, என் துட்டிச்சல் என்னன்னு இன்னும் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. இப்போ எனக்கு அங்கே வர தெரியாமலே கிடையாது. சரியா? எல்லாத்துக்கும் ஒரு நீங்கள் வந்து எவன் உனக்கு சப்போர்ட் பண்ண பக்கத்தில் இருக்கிற ஃபோன் பண்ணியெல்லாம் உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியும். என் குடும்பத்தை பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டி என் உறவினர்களே என்கிட்ட ஒட்டப்படாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்களா. இப்போ சும்மா விடலாமா? எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும்ல, அதான நியாயம். இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா, உண்மையை நான் வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். எல்லா பக்கமும் கோர்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பேசி வச்சுருக்காங்க, எஃப்சிஆர்ஸ் கொண்டு. ஆனால் இதை தெரிஞ்சிருந்தோம் என் மேலே தவறான ஒரு புகார் கொடுத்து இவங்க வாயை திறந்து பொய் சொல்லி இந்த புகாரை தடுத்து வச்சுருக்காங்க. இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னை புகார் சொல்கிறது வந்து அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு பைத்தியம், அவன் புகாராக இல்லாத அவனால ஒரு புகாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையான சுச்சுவேஷன் நேரில் வந்தால் தான் எந்த பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய ஆளுமையில நேரில் வந்தால் தான் பிரச்சனை முடியும். கரூர் மாவட்டத்தில் பிரச்சனை வேண்டாம், அவன் எல்லை தாண்டட்டும், பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்துருக்கிறதால வேஸ்ட்டு. எனக்கு தேவை என் குடும்பம், அவ்வளோதான். எவனாக இருந்தாலும் நேரில் வா, நான் முடிவு கட்ட தயார். ஓகேவா? இது வந்து வீடியோ பார்த்து எல்லோரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா எல்லா பொம்பளைங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்னை கஷ்டப்படுத்தணும், கவலைப்படுத்தணும், கண்ணீர் படுத்தணும். ஆனால் உண்மையாலுமே நான் தெய்வத்தோட அருளோடு தான் நான் என்றைக்குமே இருக்கேன். இப்போ நேரில் வந்தாலும் நான் ரெட்டியாக வந்து நிற்க, துடிச்சலாம் வந்து நிற்க நான் தயார். தமிழ் வனிதா எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் எவன் சொல்லிக் கொடுக்குறா, எவன் என்னென்ன திட்டத்தோடு இருக்கா, எல்லா திட்டமும் எல்லா வேலூர் ஸ்டேஷன், வேளாண் ஸ்டேஷன் 3 ஸ்டேஷன் திட்டமிட்டு சதி செஞ்சிட்ருக்கு. என்னை என்கவுண்டர்லேயே போடணும்னு நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உண்மை என்றைக்கு சாகாது, சத்தியம் என்றைக்கு தோக்காது. அதே மாதிரி தான் என்றைக்குமே நான் ஜெயிக்கிறது எவ்வளோனாலையும் தடுக்க முடியாது. சரியா? எவ்வளோ வந்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி வந்து எவ்வளோ குடும்பம் நடத்தும், அவ்வளோதான். இது சரியான பதில் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன்.